Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம Chettinad ஸ்டைல் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மசாலா நம்ம வீட்லயே அரைக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் மசாலா அதாவது சிக்கன் மசாலா எப்படி செய்யலாம் நம்ம பாத்துறலாம். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி, வரமிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஜீரகம், மிளகு, அப்புறம் அன்னாச்சி பூ, கடல் பாசிங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி விட வேணாம், ஏன்னா நம்ம பவுடரை அரைக்க போகிறோம், அதனால் அரைப்படாது உங்களுக்கு. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மணமாக இருக்குங்க, ரொம்ப சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டுட்டு வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதிலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனியாங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். போட்டு அதையும் நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு வறுக்க போகிறோம். அது கொஞ்சமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறமா அன்னாச்சி பூ, அப்புறம் அந்த கடல் பாசி இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வறுக்க போகிறோம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நீங்கள் வறுக்கும் போதே நல்ல மணமாக இருக்குங்க. அந்த மணம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ரொம்ப ஹெல்தி, நம்ம வீட்டிலே அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்திங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலாவுக்கு வறுக்கப்படுறது எல்லாமே வறுத்தாச்சு. ஆற விட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு இப்போ நம்ம பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், பொடிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட ஹோம்மேட் சிக்கன் மசாலா ரொம்ப சூப்பராக மணமாக தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு என்ன பேஸ்ட் அரைக்க போகிறோமோ அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இந்த கிரேவி முழுக்க யூஸ் பண்ணுற எல்லா எண்ணெயுமே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் சூடானதும் நல்லா ஒரு கை அளவுக்கு ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நாட்டுக்கோழி குழம்பு, அதில் இன்னொரு டைப் ஆஃப் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து செட்டிநாடு ஸ்டைல், அது வந்து கொங்கு ஸ்டைல் நம்ம பண்ணியிருந்தது. அடுத்ததாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்காங்க. தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே உப்பு போட்டிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தக்காளி நல்லா அந்த பச்சை வாசனை போயிருக்கணும், நல்லா ஜூஸியாக வதங்கி வந்திருக்கணுங்க. இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக அதை நம்ம ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா இதில் என்னென்ன நம்ம போட்டு அரைப்போன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு ஹெவி பாட்டம் ஓப்பன் பாட் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம். நான் குக்கர் எடுத்துருக்கேங்க. குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்துங்க. சீக்கிரமாக குக் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பாட்டில் பண்ணலாம். கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா குக்கர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க.
அடுத்ததாக நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற மசாலாவே நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலாவுக்கு தோற்று போயிடும். அந்தளவுக்கு வாசனையும் உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹெல்த்தியாக இருக்குங்க. அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க. அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி ஒரே டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயில் வதங்கி நல்ல வாசனை வெளில வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய நாட்டுக்கோழி கறி அதில் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்ததாக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கல்லுப்பு வந்து தக்காளி வதங்கிறதுக்கு சேர்த்துருக்கோங்க. ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கறி நல்லா உங்களுக்கு உருண்டு வர ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நல்லா உருண்டு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டுக்கலாங்க. நம்ம கிரேவி செய்கிறதுனால நமக்கு தண்ணி ஜாஸ்தி தேவைப்படாது. ஜஸ்ட் அந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு அளவு பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ அளவுக்கு கறி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் அளவு உங்களுக்கு. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். ஒரு விசில் வந்தது அப்படின்னா உங்களுக்கு போதுங்க. கறி சீக்கிரமாக குக் ஆகிடும். உங்களுக்கு குக் ஆகலை அப்படின்னா இன்னொரு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். சிக்கன் மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக கொஞ்சமாக போட்டுக்கலங்க. இப்போ இது 3ஐயும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சிக்கன் மசாலா போட்டுட்டோம். அடுத்ததாக பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கிரேவிக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம குக்கரை ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நான் திறந்து காமிச்சிருக்கேன். நமக்கு சிக்கன் நல்லா குக்காகி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம இதில் அந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய சிக்கனில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுங்க. உங்களுக்கு நம்ம பொட்டுக்கடலாம் போட்டிருக்கோம் இல்லையா, நமக்கு கிரேவி ஆகிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வரும்போது அதாவது இனிமேல் வந்து குக்கரை நீங்கள் மூடி வைக்க தேவையில்ல. ஓப்பனாகவே வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் குக்காக விட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி கீரை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி தூவி சூடான சாதத்து கூட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.